ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐம் யுவர் பிளாக். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி மெசேட்டி மாமா தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பார்ட் வந்து 2, ஓகேவா? ஸோ வந்துட்டு நிறைய பேர் வந்து ப்ரௌனிக்கு சப்போர்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவ்வளோமே வந்துட்டு ஸ்டார்டிங்கில் என்ன நினச்சானா யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நினச்சேன். ஆனால் இவ்வளோ லவ் வரும்னு அவளுக்கே தெரியல. அவளை விட எனக்கு செம்ம ஹாப்பி. ஸோ நாங்கள் 2 பேருமே ஹாப்பி. ஓகே, உங்களுக்கு எங்கள் 2 பேருமே பிடிச்சிருக்கல? உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நேம் மென்ஷன் மட்டும் இருக்குது. செல்வதர்ஷினி அனிஷ்கா. ஓகேவா? ஓகேவாடா செல்லக்குட்டீஸ்? ஸோ இவங்க தான் வந்துட்டு நேம் மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம பண்ணியாச்சு. ஓகே, அண்டு புதுசாக பார்க்குறவங்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் செல்லக்குட்டீஸ். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ண தோணுச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். தாராளமாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இதோடு முடிச்சிருப்போம்னா, நீங்கள் மேரேஜ் ஆகி கொரியாவுக்கு போய் அங்கே பாய்ஸ் எல்லாம் அவங்கள முறைச்சி உங்கள் அத்தையும் மாமாவும் தண்ணி வீட்டுக்கு போய் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி பூஜை ரூம் வச்சு சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பார். அப்போ நீங்கள் விளக்கேற்ற மாதிரி செம்ம பீஸ்ஃபுல்லாக விளக்கேற்றிருப்பீங்க. அதோடு முடிச்சிருந்தேன். லெட்ஸ் கண்டினியூ த நெக்ஸ்ட் பார்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு சரி எல்லாருமே தூங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருமே லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கும் போயிடுறீங்க. சாப்பிட்டீங்கன்னு சொன்னனா இல்லையா தெரியலையே. சரி, சாப்பிட்டு எல்லாருமே தூங்க போயிட்டீங்க. ஓகேவா? அப்படி வச்சுக்கோங்க. சாப்பிட்டு எல்லாருமே தூங்க போயிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆரமோட ரூமில் தான் போயிட்டு தூங்குறீங்க. அப்போ நம்ம பாய்ஸ்க்கெலாம் லைட்டாக வயிறு எரியுது. என்ன இவ டேரெக்டாக அவன் ரூமுக்கு போகிறா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டேரெக்டாக அவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி வயிறு எரியுது. ஸோ வந்துட்டு நம்ம பாய்ஸும் அதை பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. நீங்களும் ஆரம்பம் அதை நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆரம்பிட்டு உள்ளே வந்துட்டு நீ எதுவும் கோச்சிக்காத, அவனுங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு வயன். ஆனால் அவனுங்க ஏன் கோவமாக இருக்கானுங்கன்னு எனக்கு தெரியுமாம்மா. அன்றைக்கி நடந்த அந்த ஒரு விஷயத்தினால தானே அவங்க எல்லாருமே கோபமாக இருக்காங்க. புரிஞ்சுப்பாங்க நம்புகிறேன். ஆனால் அவங்க இவ்வளோ வெறுக்கிறதுக்கு அதுக்கு வேணாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ வந்துட்டு 2 பேருமே போய் பெட்லேயும் படுத்துக்கிறீங்க. படுத்துக்கிட்டு 2 பேரும் யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஆரம்புக்கு ஒரு பக்கம் ஒரு சிந்தனை ஓடுது, உங்களுக்கு ஒரு பக்கம் ஒரு சிந்தனை ஓடுது. இந்த ஊரில் எப்படி தான் நம்ம வந்துட்டு தனியாக கஷ்டப்பட போகிறோமோ, அத்தையும் அங்கே இருக்காங்க. எதேது வேலைன்னா ஆரம்பம் மட்டும்தான் கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். யாருக்குமே என்னை இங்கே பிடிக்கல. கடவுளை என்னது இதுக்கு தான் இவங்க 7 பேருக்கும் எனக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு நீ சொன்னியா? எனக்கு நிஜமாக புரியல. என் வாழ்க்கை கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு யோசித்தேன். ஆனால் இந்த மாதிரி நடக்கும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. ஐ மீன் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் வந்துட்டு சீக்கிரமாக ஏஞ்சி குளித்து காஃபியெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க. ஸோ காஃபியெல்லாம் போட்டு வச்சோடனே ஒரு சமைச்சிட்ருக்கீங்க. டைம் வந்து ஒரு 8 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நம்ம பாய்ஸுமே வந்துட்டு எல்லாம் ஏஞ்சி வராங்க. ஏஞ்சி வந்துட்டு நம்ம வந்து பார்க்குறாரு. என்ன வாங்கி பண்ணுற அப்படின்னு. இந்தாங்க மாமா காஃபி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு கொடுக்குறீங்க. ஸோ பாய்ஸ்கிட்டேயும் கொண்டு போய் கொடுக்குறீங்க. அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி முறைச்சிட்டு பார்க்குறாங்க. எனக்கு ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் வந்துட்டு ஆரம்பிக்கிட்ட கண்ணை காமிச்சிட்டு நீங்கள் வந்துட்டு போயிடுறீங்க அந்த பக்கம். அப்போ நம்மளோட ஜிம்முன் வந்து ஜின்கிட்ட ஜின் எனக்கு போய் காஃபி போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை பார்த்துட்டு சொல்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க, அவங்க கையில் இருக்க பிளேட்டையும் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே கொண்டு போய் கிச்சனில் வச்சிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் டைனிங் டேபிள் எல்லா ஃபுட்டையுமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜின்னு வந்து காஃபி போட்டுட்ருக்கான் மற்ற 6 பேருக்குமே சேர்த்து. ஸோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அப்போ ஆக்சுவலி அங்கே இருந்த சாசன் கப்பரே வந்துடுச்சு. அந்த டீ கப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 இருக்கும். ஸோ அது 7 + உங்களுது 1 8. ஸோ அந்த கரெக்டாக இருக்கும்.
நீங்க வந்துட்டு பார்க்குறீங்க, கப் இங்க கப் அங்க வச்சோமே, அந்த காஃபி என்ன பண்ணுவாங்க? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்குறீங்க. பார்த்தா நம்ம ஜின் அந்த காஃபி எல்லாத்தையுமே சிங்க்ல ஊத்திர்றாரு. ஸோ உங்களுக்கு பார்த்தோனே மனசு உடைஞ்சு போயிடுச்சு. ஏன் இவங்க இப்படி பண்றாங்க? நம்ம மேல அவ்வளோ வெறுப்பா இவங்களுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இது யோசிக்கிறாரு. ஐ மீன் நீங்கள் வந்துட்டு அவ்வளோ யோசிக்கிறீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே உங்கள் டைனிங் டேபிள பார்க்குறீங்க. எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆரம்ப வந்துட்டு ஆரம் எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுங்களேன். ஏன் அவன் என்னையே கூப்பிடேன்? இல்லை நான் கூப்பிட்டா கண்டிப்பாக வரமாட்டாங்க. ப்ளீஸ் நீங்களே கூப்பிடுங்களேன். பையன் பேசாமல் இருந்தா பேசாமே இருக்கணும். போய் கூப்பிடு. அவனுங்க என்ன பண்ணாலும் பார்த்துக்கலாம் போ. வரம் இருந்தாலும் போவேன் நான் சொல்கிறேன்ல. சரி நீங்களும் இப்போ அப்படியே அங்கே சோஃபாட்ட நிற்கிறீங்க. எல்லாருமே காஃபி குடிச்சிட்ருக்காங்க. நீங்கள் இப்போ எப்படி நிற்கிறீங்க? அப்போ வந்துட்டு எதுக்கு இப்போ டிவியை மறைச்சிட்டு நிற்கிற? தள்ளிப்போ. அது இல்லை எல்லோரும் சாப்பிட வாங்கல. எங்களுக்கெலாம் ஒன்றும் தேவையில்ல. நாங்கள் ஆல்ரெடி ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு வேணாம். நீங்கள் போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மூஞ்சால் அடித்த மாதிரி சொல்கிறாங்க நம்ம சுகா. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் வந்துட்டு அப்படியே அவங்க டீ கப்ஸ்லாம் குடிச்சிட்டு வச்சுருப்பாங்க. அதை மட்டும் எடுத்துட்டு சிங்க்கிட்ட வந்து வச்சுட்டு உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. போயிட்டு இப்போ எதுக்கடா அவள்கிட்ட அவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க? இங்கே பார், உனக்கு அவளை பிடிச்சிருக்கா? தாராளமாக லவ் பண்ணு. அதை பற்றி நாங்கள் எதுவும் கேட்டோமா? அதே மாதிரி எங்களுக்கு பிடிக்காத அதை பற்றி நீ கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹொபி சொல்கிறாரு. ஹொபி நீ என்ன பேசிகிட்ருக்க? தெரிஞ்சுதான் பேசிகிட்ருக்கேன். உன்னால் எப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ண முடியுதுன்னு சத்தியமாக எங்களுக்கு புரியல. ஆனால் எங்களால் உன்ன மாதிரி சூடு சொன்ன இல்லாமல் இருக்க முடியாது. புரியுதா? கம்முன்னு போ, கடுப்பு கிளப்பாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து சொல்கிறாரு. நம்ம சண்டைக்கு போகிறத பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆரம் வேணாம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. வந்துட்டு வராரு. என்னம்மா இதுக்கு இப்போ கூப்பிட்டு? என்னால் உங்களுக்கூட சண்டை வேணாம் ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு என்னை லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்க எல்லாருமே தப்பாக நினச்சிட்ருக்காங்க. தப்பாக நினச்சிட்ருக்காங்களா? ஆமாம், நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க தப்பாக தானே நினச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன ஜஸ்ட் பிடிக்கும் அவ்வளோதானே அப்படின்னு யார் சொன்னவன்? எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? ஊரில் வந்தப்போ அத்தை பொண்ணும் உன்னை பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டாக பார்க்க ஆரம்பித்தேன். எப்போ அந்த கோயிலில் உனக்கு சாமி வந்து நீ சொன்னியோ அதுக்கப்புறத்துலேருந்து அப்போலேருந்தே நான் உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தெரியுமா? உண்மையாக சொல்லனா இப்போ வரைக்கும் இது வரைக்கும் அந்த இன்சிடெண்ட் அப்போ கூட எதுக்குமே உன் மேலே எனக்கு கோவம் இல்லை பையன். ஐ ரியலி லவ் யூ. ட்ரூவாக உன்னை நான் லவ் பண்ணுறேன். இவனுங்க கல்யாணம் வேணான்னு சொல்லியிருந்தா கூட கண்டிப்பாக நான் ஒன்று மேரேஜ் பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷோல்டரில் கை வச்சு சொல்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க ஆரமோட ஐஸ், அதில் அவ்வளோ லவ் தெரியுது. நீங்கள் வந்துட்டு அவங்க தப்பாக நினைக்கிறாங்கன்னு சொன்ன அந்த ஒரு செகண்ட் வந்துட்டு அவரோட கண் ஒரு மாதிரி ஆகிடுக்கும். என்னோட இவ இப்படி சொல்கிறா அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். அவரோட ஐஸில் அவ்வளோ லவ் தெரியுது. உங்கள் கண்ணாக லைட்டாக கலங்குது. அழாத. இதை வந்துட்டு மேரேஜ் அப்பயே சொல்லலான் இருந்தேன். பட் அப்போ நீ இருந்த சுச்சுவேஷன், நாங்கள் இருந்த சுச்சுவேஷன், அப்போ வந்துட்டு இதை சொல்கிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால சொல்லலை. இன்றைக்கி தான் சொல்லணும்னு எழுதியிருக்கு போல். அதான் நான் இன்றைக்கி சொல்லிட்டேன். ஐ லவ் யூ வயன். ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோர்ஹெட்டில் அழகாக ஒரு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுறீங்க. சாரி மாமா, நிச்சயமாக நீ என்னை இவ்வளோ லவ் பண்ணுவேன்னு தெரியாது. ரியலி சாரி மாமா. எனக்கு நீ மட்டும் இல்லை 7 பேருமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்களுக்கு என்னை பிடிக்காதுங்குது ஏன்னு எனக்கு இன்னும் புரியல. எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு இன்சிடெண்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஏன் அந்த இன்சிடெண்ட்டுக்கு என்ன காரணம், எதனால் அப்படி நடந்துச்சு, அங்கே என்ன நடந்துச்சுன்னு ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு புரியல. மனசு வலிக்குது.
வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரமோட ஷோல்டரில் அழுவுறீங்க. ஆரம் வந்துட்டு உங்களை ஹக் பண்ணி டேப் பண்ணிவிட்டு சரி ஓகே எல்லாம் சரியாயிடும், நான் உன் கூட எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்பேன் ஓகே. அதனால் நாங்கள் பிரிஞ்சாலும் நீங்கள் அப்படியே டக்குன்னு ஆரமோட வாயில் கை வைக்கிறீங்க. நான் உங்களை விட்டு பிரிஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள் 7 பேர் பிரிஞ்சிடக்கூடாது. எனக்கு நீங்கள் 7 பேருமே ரொம்ப முக்கியம். நீங்கள் 7 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஹஸ்பண்டுங்கிறத தாண்டி உங்கள் 7 பேரையும் ஒரு பிரதர்ஸாக எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் எல்லோரும் ஒருத்தர் கேர் பண்ணி பார்த்துக்கிறது பார்க்கும்போது நான் யோசிப்பேன், இவங்களுக்கு கிடைக்கிற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவன்னு. ஆனால் கடைசியில் அது நானாக இருப்பேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. கரெக்ட் பையன், நீ நினச்சது கரெக்ட் தான். எங்களுக்கு ஒய்ஃபாக வர பொண்ணு ரொம்ப லக்கி. அதான் நீ எங்களுக்கு வந்திருக்க. யூ ஆர் ஸோ லக்கி பையன். சரி மாமா, ஆஃபீஸ்க்கு யாரும் கிளம்பலையா அப்படின்னு நீங்கள் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த குட்டி கேப்பில் எல்லாம் போய் கிளம்பிட்டு வந்துட்டானுங்க கீழே. ஆரம் வந்துட்டு, என்னடா இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டீங்க, எப்பயும் 10 மணிக்கு தான் ஆஃபீஸ் போவீங்க. ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது, அதை கிளம்பிட்டோம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய்ஸ் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா இன்னுமே வந்துட்டு நீங்கள் லைட்டாக ஹக் பண்ண மாதிரி தான் 2 பேரும் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அதனால் நம்ம பாய்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிடுறாங்க. தென் வந்துட்டு ஆரமே வந்துட்டு குளித்து கிளம்பி அவருமே ரெடியாகி அவர் வந்துட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டார். நீங்கள் சமைச்சதான் அவர் சாப்பிட்டாரு. ஸோ அவர் சாப்பிட்டுட்டு போயிடுறாரு ஆஃபீஸ்க்கு. பாய் வயன், வீட்டில் பார்த்து பத்திரமா இரு, எதே ஒன்றுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே மாமா பாய். வயன், ஒரே ஒரு தடவை பாய் ஆரம்மாமான்னு சொல்லு. ஏன் சொல்லு, பாய் ஆரம்மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. லைட்டாக ஷை ஆகிட்டு ஆரம்க்கு அச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவருமே வந்துட்டு கிளம்பி போயிடுறாரு. நீங்கள் வந்துட்டு உள்ளே வந்துட்டு வெசல்லாம் அந்த டீ கப் அதெல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு நான் போய் நேராக பூஜை ரூமில் உட்காந்துட்டு, ஏன் எனக்கு மட்டும் இப்படி, நான் ஆசைப்பட்ட 7 பேரையும் கொடுத்த நீ ஏன் எனக்கு அவங்களோட சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையை கொடுக்கல. ஆரம் மட்டும்தான் என்னை புரிஞ்சுக்கிறாரு. அவர் வெளியில் நடிக்கிறாருன்னு எனக்கு தெரியும். நிஜமாக அந்த ஒரு விஷயம் அவர் ரொம்பவே பாதிச்சிருக்கோம். எனக்கு புரியுது, என்னால் தான் அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்துருக்கணும். ஆனால் அத்தை திட்டினதுக்கப்புறம் நான் சொன்னது தான் மிகப்பெரிய தப்பு. ஆனால் அன்றைக்கி மட்டும் ஆரம் வரலன்னா என் நிலமை நேரத்துக்கு என்ன ஆயிருக்குன்னு கூட சத்தியமாக என்னால் நினச்சி கூட பார்க்க முடில. எங்கள் வாழ்க்கை நல்லா நடக்கணும். நான் 7 பேருமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அது முடியாது, 7 பேரையும் எப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். எனக்கு ஸ்டார்டிங்லேயே அவங்க மேலே ஆசையை வர வச்சிட்டல நீ. 7 பேர் மேலேயும் ஒரே மாதிரியான ஆசை, லவ், மேரேஜ், ஃப்யூச்சர். அவங்க 7 பேர் தான் எல்லாமே நீ மாற்றிட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு நம்ம பாய்ஸை வந்துட்டு பார்த்து அவ்வளோவா கண்டுக்காமல் இருந்திருப்பீங்க. பட் நம்ம பாய்ஸை வந்துட்டு நீங்கள் பார்த்த அப்பயே 7 பேருமே பார்க்கும்போது நம்ம அத்தை பசங்களாம் இவ்வளோ அழகாக இருக்கானுங்க, பா உங்களுக்கு கிடைக்க போகிற பொண்ணு கொடுத்து வச்சவடா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. பட் அதுக்கப்புறமா நடக்கிற டெய்லியும் அந்த நடந்துட்டு இருந்த அந்த பாய்ஸ் கூட அங்கேயே சுற்றிட்டு இருந்த அந்த ஒரு விஷயத்தில் ஒவ்வொருத்தர் மேலேயும் உங்களுக்கு ஒரு க்ரஷ் ஃபீல் வந்திருக்கும். அதுவே வந்துட்டு லவ்வாகவும் மாறி இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக யோசிச்சிருப்பீங்க, எப்படி இதான் வந்துட்டு 7 பேரையுமே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அது நம்ம ரொம்ப பேராசைப்படுறோம் நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு பேசி கன்வின்ஸ் ஆகி இல்லை வேணாம் இதை விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பீங்க. பட் ஆனால் நம்ம பாய்ஸை பார்க்கும்போது அந்த லவ் ஃபீல் வந்து எட்டி எட்டி பார்க்கும். நீங்களும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தீங்க. பட் நீங்கள் இப்போ ஆசைப்பட்ட வாழ்க்கையே உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே கடவுள்கிட்டலாம் ப்ரே பண்ணிவிட்டு, உனக்கு நான் நன்றி சொல்கிறதா இல்லை ஏன் இப்படி நீ என்னை படைச்சேன்னு சொல்லிட்டு நான்
இப்படி எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தேன்னு சொல்லிட்டு நான் இது ஃபீல் பண்ணுறதா எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும். மெயினாக அவங்க 7 பேரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணும். அது எனக்கு போதும். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் போய் மற்றவங்களோட ரூம் எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இது வந்துட்டு மெஸ்ஸியாக இருக்கா, மெஸ்ஸியாக இருந்தால் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஜின்னோட ரூமை பார்க்குறீங்க, க்ளீனாக இருக்குது. ஆரம் ரூமு க்ளீனாக இருக்குது. சுகா ரூமு க்ளீனாக இருக்குது. ஹொபி ரூமு க்ளீனாக இருக்குது. டேவோட ரூமு க்ளீனாக இருக்குது. ஆனால் அந்த ஜிம்முன்னு ஜேகேவோட ரூமும் கண்ணா பின்னான்னு போட்டு வச்சுருக்கானுங்க ட்ரெஸ்ஸு பெட்ஷீட்டுன்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்துட்டு அது என்ன இவங்க எல்லா ரூமும் க்ளீனாக இருக்குது, இவங்க 2 பேரும் மட்டும் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க, இது ஜிம்மன் ரூமா? ஆக்சுவலி அங்கே வந்துட்டு எல்லாரோட ரூம்லேயுமே அவங்களோட ஃபோட்டோ ஒன்று இருக்கும். எல்லோரும் 7 பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அப்பா அம்மா ஃபோட்டோ இருக்கும். தென் வந்துட்டு அவங்களோட ரூமுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஜிம்மன் ரூம் இவ்வளோ மெஸ்ஸியாக இருக்கா? அவன் எல்லாத்தையும் நீட்டாக தானே அரேஞ்ச் பண்ணுவான். சரி, நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஜங்குக் ரூமுக்கு போனால் அவனது ஜிம்மனோட ரூமோட டபுள் மடங்காக இருக்குது. எல்லாம் கண்ட இடத்துல போட்டு வச்சுருக்கான் பொருளை. பெட்ஷீட்டனா அப்படி கசக்கி வச்சுருக்கான். துவட்டின துண்டை பெட்டு மேலே போட்டு வச்சுருக்கான். நீங்கள் பார்த்துட்டு ஸோ என்ன தான் இந்த பையனும் சின்ன பையங்கிறதுனால ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்களாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு எல்லாமே பால்கனியில் துண்டை காய போட்டுட்டு பெட்ஷீட்டை நீட் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கபோர்டில் அடுக்கி வச்சுட்டு எல்லாமே நீட்டாக பண்ணி முடிச்சுட்டு நீங்களும் வந்து சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி சும்மா நார்மலாக பேசிகிட்டு இருக்கீங்க. எப்படிம்மா வீடெல்லாம் பிடிச்சிருக்கா, மாப்பிள்ளைங்களாம் நல்லா பார்த்துக்குறாங்களா, எங்கே இருக்காங்க? அவங்க ஆஃபீஸ் போயிருக்காங்கம்மா. வீட்டில் தனியாகவா இருக்கேன்? ஆமாம்மா, அதனால் என்ன? வீட்டில் தனியாக இருக்க பயமாக இல்லை? பயம் எதுக்குமா? பயம்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க 7 பேருமே வேலைக்காக தானே இவ்வளோ சீக்கிரமே வந்தாங்க. அப்புறம் வேலையை பார்க்க போகாமல் என் கூடயா இருப்பாங்க? சரி, சந்தோஷமாக தானே இருக்க? சந்தோஷமாக தாம்மா இருக்கேன். 7 பேரையும் நான் அவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்க. இல்லை ஒயன், இது உங்களோட விருப்பம் இல்லாமல் நடந்த கல்யாணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது ஆரம்பத்தை தவிர மற்றவங்க யாருக்குமே விருப்பம் இல்லைன்னு தெரியும். நல்லா பார்த்துக்குறாங்கல்ல? என்னை நல்லா பார்த்துக்குறாங்கம்மா. எனக்கு ஒரு குறையும் இங்கே யாருமே வைக்கலை. என்னை அவ்வளோ நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க. அதுவும் ஆரம்பமாக என்னை அவ்வளோ பார்த்துக்கிறாரு. ஜிம்மன் தான் என்கிட்ட எப்பயுமே பேசிகிட்ருக்காரு. ஸோ எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லாமா, எல்லாருமே எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான் தராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் பேசி முடிச்சுட்டு ஃபோனை கட் பண்ணுறீங்க. நிற்கிறாரு. மாமா, நீங்கள் எப்போ வந்தீங்க? நீ எப்போ அத்தைகிட்ட பேசிகிட்டு இருந்தியா? அப்பயே வந்துட்டேன். ஏம்மா என் மறைச்ச? உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. உண்மையை சொன்னால் அவங்க வருத்தப்படுவாங்க, நம்ம பசங்க வாழ்க்கையை நம்மளே கெடுத்துட்டோமோன்னு. அதனால்தான். ஓ, ஜிம்மன் உன்னை திட்டுறது உனக்கு அவன் வந்துட்டு நாள் ஃபுல்லாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஆமாம். என்னை முறைக்கிறது, என்னை டெய்லியும் பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஜின் வந்து சமைக்கிறது, என் கூட ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. சுகா வந்துட்டு லாண்ட்ரியெல்லாம் பண்ணுறது, எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஹொபி வீட்டை க்ளீன் பண்ணுறது, அதுவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. மெயின் ஜேகே வந்துட்டு அப்பப்போ கத்துறது, என்கிட்ட ஏதோ லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் மற்றபடி வயன் எனக்கு சத்தியமாக புரியல. இப்படி ஒரு பொண்ணு இருக்க முடியுமா நான் யோசிக்கிறேன் வயன் உன்னை பார்த்து. ஏன் மாமா, ஒவ்வொருத்தரும் உன் மேலே விருப்பம் காட்டினாலும் நீ எப்படி அது லவ்வாக எடுத்துக்கிறேன்னு எனக்கு சத்தியமாக புரியல. அதெல்லாம் பழகிடுமாம்மா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இப்போ சொன்னது தான் நான் நிஜமாக நினைக்கிற விஷயம். எனக்கு நிஜமாக நீங்கள் ஒவ்வொருத்தர் பண்ணுறதுமே நான் நினச்ச மாதிரி தான் இருக்குது. அதனால் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஐ ஆம் ஹாப்பி. ஃபைன். சத்தியமாக யூ ஆர் அ கிரேட் வயன். நாங்கள் தான் 7 பேருமே ரொம்ப லக்கி. நாங்கள் தான் இதே ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தவங்க உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க. ரியலி 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 கிரேட் வயன். யூ, ஐ லவ் யூ வயன். லவ் யூ ஸோ மச்.
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே டார்மிஸ், அவங்க அந்த பக்கம் லவ் பண்ணிகிட்டு இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுறலாம். ஸோ வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.